அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு மனிதன் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு எல்லாருமே தேடிக்கொண்டு தான் இருக்கோம். எல்லாருமே தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு தேடிக்கொண்டு தான் இருக்கணும். அப்போ தேடுதலில் வெற்றி அடைந்து விட்டோமா அப்படின்னா, நாட் பேடுன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் எல்லார் வாயிலிருந்து வருமே தவிர, இதை செயல்படுத்தி பார்த்தேன் சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு இது வராது. இறைவன் அந்த அளவுக்கு என்ன சொன்னான்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை அவ்வளோ தூரத்திற்கு நம்மளுடைய பிறப்புடைய கர்மாக்கள் அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் அடுத்து ஏதாவது பரிமாணங்கள், நமக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கு உண்டான பரிமாணங்கள் இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் தேடணும். இப்போ இந்த 27 நட்சத்திரத்திற்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் தேடணும். வேறு 28வது நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சில கணக்கு தான். அப்போ எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா, இந்த தேடுதலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன வழி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்த்தோம். ஆராய்ச்சி பார்த்ததில் ஒரு விடை கிடைத்தது. அந்த விடை என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பரிபூரண நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. பரிபூரணம் அப்படின்னாலே முழுமையானது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது அப்படிங்கிற ஒன்று இறையருளால் என்ன சொன்னாங்க கிடைத்தது. அப்போ அந்த பரிபூரண நட்சத்திரம் என்பது என்ன? அந்த பரிபூரண நட்சத்திரத்தை நாம் செயல்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 12 கட்டங்களுக்கும் 12 பரிபூரண நட்சத்திரங்கள் இருக்கிறது. 12 கட்டத்துக்கு 12 பரிபூரண நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ அந்த 12 கட்டத்திற்கும் 12 பரிபூரண நட்சத்திரங்களை நமக்கு எது தேவையோ அந்த தேவையான ஒன்றை நம்ம என்ன சொன்னோன்னா, இயக்கினோம் என்று சொன்னாலோ, அந்த உணவை சாப்பிட்டோம் என்று சொன்னாலோ நாம் அந்த பரிபூரணத்தை அடையலாம். அப்போ அந்த பரிபூரணம் என்பது என்ன அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். அந்த பரிபூரண நட்சத்திரம் என்பது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம். அந்த கிரகத்திற்கு 20வது நட்சத்திரம். அந்த 20வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுதான் பரிபூரண நட்சத்திரம். இப்போ உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது, உங்களுடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த லக்கண புள்ளிக்கு 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம். ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விசாக நட்சத்திரத்தில் போய் லக்கண புள்ளி விழுந்துருச்சு. அப்போ இவர் பிறந்த லக்கண புள்ளிக்கு உண்டான உயிர் அப்படிங்கிறது விசாகம். அப்போ அவருடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பரிபூரணம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் பூச நட்சத்திரத்தில் போயிருக்கும். அதில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, 20வது நட்சத்திரம் பரிபூரண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கண புள்ளி லானா போட்டிருக்கும் இல்லையா, அந்த லானா போட்டிருக்கிறதுல என்ன சொல்லலான்னா, அந்த லக்கணத்திற்கு அந்த விசாக நட்சத்திரம் லக்கண புள்ளிக்கு உண்டான 20வது நட்சத்திரம் அனுசம், பூசம். அந்த பூசத்திற்கு உண்டான சனி பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது.
மறைந்தால் பரிபூரணம் கிடைக்காது. மறைந்தால் பரிபூரணம் கிடைக்காது. அதனால தான் சில பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க. பிரச்சனை வந்து இருக்குது. இதற்கு என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த பரிபூரண நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோவில்களை வந்து நம்ம கும்பிடணும். ஏற்கனவே நம்ம எனர்ஜி கோயில்கள் வந்து என்ன சொன்னோன்னா சொல்லியிருக்கோம். எனர்ஜி கோயில்கள் வந்து என்ன சொன்ன அதாவது நட்சத்திரங்களை வலிமைப்படுத்தணும். நான் பிறந்த நட்சத்திரங்களை எல்லா 27 நட்சத்திரங்களையும் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே 27 கோயில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தோம் என்று சொன்னால், இல்லாத ஊருக்கு வேறு என்ன செய்ய, அந்த ஆக்சுவலாகவே நம்முடைய லக்கணத்திற்கு அந்த 20வது நட்சத்திரம் வந்து லக்கணத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இது ஜோதிட விதி. சரி, இது இப்படி இருக்குது. அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 2 குடையவர். 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதுதான் நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது. 2 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து 20வது நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு எது என்று சொன்னால் 20வது நட்சத்திரம் அப்படின்போது கேட்டை அப்படின்னு சொல்லும்போது கேட்டை மூலம். கேட்டை மூலம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் மகம் தான் இவங்களுடைய 20வது நட்சத்திரம். அப்போ ஒரு 2 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அவருக்கு 20வது நட்சத்திரம் எதுவோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் 2 குடையவன் நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இப்படி கணக்கெடுக்கணும். லக்கணத்திற்கு மட்டுமே எதை லக்கணத்திற்கு மட்டும்தான் அந்த லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம் 6, 8, 12 மறையக்கூடாது. 2 குடையவன் நின்ற இடத்திற்கு இப்போ 2 குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மக நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரத்திற்கு உண்டான கேது உங்களுக்கு லக்கணத்தில் உட்கார்ந்திருந்தால் என்ன நடக்கும்? அந்த 2 குடையவனுக்கு 12 போய் அவர் மறைஞ்சதாகத்தான் அர்த்தம். நீங்கள் நினச்சிருக்க லக்கணத்தில் கோணம் ஏறி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது தவறாக போய்விடும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்லலாம்னா வந்து நமக்கு அதற்கடுத்து இப்போ 11 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் என்றைக்குமே உங்களுக்கு பரிபூரணத்தை தருவதற்கு ரெடியாக இருக்குது. அதை நம்ம இயக்கலை. அந்த இயக்கணும், அந்த பொருளை சாப்பிடணும், அந்த பொருளை யாருக்காவது தானம் பண்ணணும், அந்த கோவில்களுக்கு போகணும், அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வந்து வணங்கணும். இல்லைன்னா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இதை என்ன செய்யணும், இது இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்டு பராமரிக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சால் தான் இது இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு செயலை செய்வதற்கு நாம் வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் வந்து பெரும்பாலான தேவைகள், இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு இப்போ வந்து அப்போ நோய் வந்துட்டாங்க சார் 4ஆம் இடம் தானே. அந்த 4ஆம் இடத்திற்கு வந்து அவருக்கு பூரணத்தை கொடுக்கக்கூடியது 4ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் நின்ற இடத்திற்கு 20வது நட்சத்திரம். இப்போ 4ஆம் இடத்துக்கு உண்டானவர் வந்து என்ன சொன்னால் சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. அவருக்கு பரிபூரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கும்போது விசாக நட்சத்திரம் தான். சதய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னோன்னா 20வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோன்னா விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான முருகப்பெருமானை வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் நீங்கள் போய் வணங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு உடலில் பரிபூரணமான வந்து என்ன சொன்னால் மைனஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். அப்போ நம்ம முருக வழிபாடு பண்ணோம். எப்போ நோய் வந்தது, நோய் வரல, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம்
நம்மளுடைய நாளுக்குடையவன் நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 வந்து கண்டிப்பாக மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் நமக்கு வந்து என்ன சொல்லணும், நோய் வந்தால் அடிக்கடி நோய் வரும். இதை கவனத்தில் கொள்ளணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னேன்னா, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒவ்வொரு உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்குன்னு என்ன சொன்னேன்னா 9 கிரகங்கள் இருக்குல்ல, இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தை எழுதி வைங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் லக்கணம் 2 குடையவன் 3 குடையவன் இப்படின்னு எடுத்து எந்த தேவையை வந்து நம்ம நாடுறோம். நம்ம மேக்ஸிமம் தேடுவது 2ஆம் இடம் 10ஆம் இடம், 2ஆம் இடம் 10ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா வந்து 2, 10 தான் இப்போ நம்மளுடைய அதிகமான தேவை. 2, 10 எப்படின்னா என்ன சொன்னோன்னா, பொருளாக தன குடும்பம் தொழில் இதை வச்சு தான் நம்ம எப்பயுமே சுற்றி சிந்தனை பண்ணிக்கிறோம். நமக்கு சில தேவைகள் ஏற்படும் போது தான் ஒரு 5ஆம் பாவத்துக்கு ஒரு பிரச்சனைனா, அந்த 5ஆம் பாவத்திற்கு நின்ற 5ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான 20வது நட்சத்திரத்திற்கு உண்டானதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவதோ, அதிதேவதையை வணங்குவதோ, அல்லது என்ன சொல்லலாம்னா வந்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணி விட்டு ஊட்டுவதோ, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களையோ உணவுகளையோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நோய் சரியாக போயிடும். ஒரே நோய் சரியாக போயிடும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எப்பயுமே இந்த பரிபூரண நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா வந்து எங்கே இருக்கும், பரிபூரண நட்சத்திரம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே அந்த இடத்துல இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து 9ஆம் இடத்துல இருக்கும். அந்த ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கும். அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா அந்த கட்டத்தின் கடைசி எட்ஜில் இருந்ததுன்னா 10ஆம் இடத்துல இருக்கும். அதை அப்போ 9, 10 இந்த 2க்குள்ளே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 9ல் தான் இருக்கும். 9ல் தான் இருக்கும். 9ல் தான் இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி போனால் 10ல் இருக்கும். இவ்வளோ தான். அப்போ 9 என்பது பாக்கியம். அந்த பரிபூரண நட்சத்திரத்தை கொண்டு வச்சிருக்கிற இடம் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தனித்தனி தான். லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம், 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம், 3 குடையவன் 4 குடையவன் 5 குடையவன் 6 குடையவன் 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்கள் எங்கே நிற்கிறது. நம்ம ஸ்டார்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் எந்த கட்டத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்டத்திற்கு அந்த 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. மறைந்தால் போராட்டம். சரி, போராட்டத்துக்கு தீர்வு அதற்குண்டான விருட்சத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நட்டு பராமரிங்க. அந்த விருட்சத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்க. அந்த அதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உணவுகள் வந்து என்ன சொன்னோன்னா சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் தானம் பண்ணுங்க. இப்படி செஞ்சீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியும். பிரச்சனைலாம் இருக்காது, ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக பரிபூரண நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம். அதனால தான் பரிபூரண நட்சத்திரம். பரிபூரணம். இந்த பரிபூரணம் என்பது நம்மளுடைய ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம் தான் பரிபூரண நட்சத்திரம். இது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா, முதல்ல நம்ம உயிரோடு நல்லா இருக்கணும், ஆன்மா நல்லா இருக்கணும். அப்போ உங்களுடைய லக்கண புள்ளி அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம் தான் உங்களுக்கு பரிபூரணத்தை தரும். அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அது ஆக்டிவேஷன் ஆகிரும். இல்லைன்னா என்ன செய்கிறது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை நட்டு பராமரித்து வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அந்த 20வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் ஆக்டிவேஷன். ஏன்னா நீங்கள் நட்டுறதுனால உங்களுக்கு தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்கள். பரிபூரண நட்சத்திரத்தை வைத்து வாழ்க்கையில் சாதனை பண்ணலாம். இன்று தான் இந்த வீடியோவை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துடைய விதி. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அதனால் பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.